ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரகர வேறுபாடுகள். ஸோ மயங்கொலி பிழைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஆக்சுவலாக ரகர லகர நகர இந்த எழுத்துக்களால் ஒரு தமிழ் சொற்களை எழுதும் பொழுது பிழைகள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மயங்கொலி பிழைகளை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தமிழில் மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்குது. ஏன் இந்த எழுத்துக்கள் மட்டும் இந்த மாதிரி பிழைகளை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒலிக்கும் பொழுது ஏறத்தாழ இந்த 2 எழுத்துக்களும் ஒரே மாதிரியாக நம்மளுடைய காதுகளுக்கு கேட்கும். அந்த ஒரு ரீசன் தான் நம்ம இந்த வல்லின ரா வருமா, இடையின ரா வருமா, தனி லகரம் வருமா, பொது லகரம் வருமா, இந்த இடத்துல தன்னகரம் வருமா, டன்னகரம் வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாத்துக்கும் நிறைய இடத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் கேட்கும்போது ஏறத்தாழ ஒரே மாதிரி மட்டுமே தான் இருக்குமே ஒழிஞ்சு அதனுடைய பொருள் வேறு மாதிரி இருக்கும். அதனுடைய ஒலிக்கும் முயற்சியாக இருக்கட்டும், பிறக்கும் இடமாக இருக்கட்டும், எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் இந்த இடத்துல நம்ம போட வேண்டிய தனிலகரத்துக்கு பதிலாக பொது லகரத்துக்கு பதிலாக தனிலகரமோ போட்டோம் அப்படின்னா பொருளே மாறி நம்ம சொல்ல வந்த விஷயமே வேறு மாதிரி ஆகிடும். ஸோ எதுக்காக இந்த டாபிக் நமக்கு வச்சுருக்காங்க சிலபஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எல்லாருமே ஒரு அரசு அதிகாரியாக பணியில் அமரும் பொழுது நம்ம பொதுவாக உயர் அதிகாரிகளுக்கோ இல்லை நம்மளுடைய கீழ்நிலை அலுவலகங்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ நம்ம கடிதங்கள் 99% தமிழ் மொழியில் தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பிழை இல்லாமல் எழுதுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிழை இல்லாமல் பொருள் மாறாமல் சொல்ல வந்த விஷயத்தை சரியாக நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கடிதம் போய் சேர்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கான ரிப்ளையும் நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். ஸோ பிழைகளோடு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது புரியாது. ஏன்னா இப்போ மயங்கொலி பிழைகள் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு வர இடத்துல பொது லகரம்க்கு பதிலாக தனிலகரம் அந்த இடத்துல நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கொள்ளுதல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொலை பண்ணுறதை பற்றி சொல்லிவிடும். ஸோ டோட்டலாக ஒரே ஒரு எழுத்து தான், ஆனால் சவுண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் பொருள் என்ன ஆகிடுது, வேறு மாதிரி மாறிடுது. ஸோ இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களில் கமா கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு இடத்துல அப்போஸ்ட்ரோப் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த கார்புள்ளி மேற்புள்ளி, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்க்குறதுக்கு சின்ன விஷயமாக தெரிஞ்சாலும் இந்த இடத்துல கமா இருந்தால் அது வேறு மாதிரி ஒரு மீனிங்காகவும், இன்னொரு இடத்துல கமா இல்லாமல் இருந்தால் அது வேறு ஒரு பொருளையும் கண்டிப்பாக தரும். ஸோ அந்த மாதிரி பிழை இல்லாமல் நம்ம எழுதுறதுக்கு கண்டிப்பாக இந்த மயங்கொலி பிழைகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்காக மட்டுமே தான் இதை டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒலி வேறுபாடுகள் மேலே அவங்களாம் 2 கொடுத்துருப்பாங்க. பறவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பறவை அப்படின்னா கடல். இன்னொரு அதாவது நான் சொல்கிறது பறவை அப்படிங்கிறது இடையின ரகரமில் வர்றது கடல்னு குறிக்கும். வல்லின ரகரத்தில் வர பறவை பார்த்தோம் அப்படின்னா பறக்கும் பறவையை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கீழே 4 ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி மீனிங் வர மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸை கொடுத்து அதில் fill in the blanks மாதிரி விட்டுட்டு அதில் எது பொருத்தமான சொல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஸோ பொறுத்துகளை கேட்கலாம். ஸோ இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 கொஷின் ஆச்சும் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ மொத்தமாக ரகர சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா 133 சொற்களும், இடையின ரகர சொற்கள் மொத்தம் 133 சொற்களும் இருக்குது. ரொம்ப கவனமாக பொறுமையாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது டக்குன்னு ஈஸியாக எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல் நமக்கு மீனிங்ஸ் மட்டும், அதாவது இது பார்த்தோன்னா சொல்லும் பொருளும் மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிச்சி அதுக்கான ஆன்சரை எழுத முடியும். கொஞ்சம் மெனக்கணும். ஒரு 2-3 தடவை நம்ம படிக்கணும். படித்ததுக்கப்புறம் ரிவிஷன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த டாப்பிக்கு. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரகர வேறுபாடுகள் மொத்தம் 10 வேறுபாடுகள் முதன்மையாக இருக்குது. முதல் வேறுபாடு ரகரமை தன் வர்க்கத்தோடு சேர்ந்து வரும். ரகரமை தன் வர்க்கத்தோடு சேர்ந்து வராது.
தன் வர்க்கம் அப்படின்னா இந்த வல்லினரா வந்து வல்லின மெய்யான அந்த இர் கூட மட்டும்தான் சேர்ந்து வரும். ஆனால் அதுவே இடையினரா வந்து அதுக்கான மெய்யெழுத்து கூட சேர்ந்தே வராது. இப்போ குற்றம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம வந்துட்டு போட முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த இடையினர் ராக்கு பதிலாக அதனுடைய இனமான என்ன வந்திருக்கு, நம்மளுடைய மெய்யெழுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரகரம் நகரமைக்கு பின் வரும், ரகரம் நகரமைக்கு பின் வராது. குன்றம், தின்றான், பன்றி, கொன்றை, சான்றோர், கன்று, இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பாருங்கள், இந்த குன்றம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நகர ஒற்றெழுத்து இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வல்லினராக தான் வந்திருக்கு. இங்கேயும் வல்லினரா, அதாவது அது இனமான எழுத்துக்கள், அதாவது வல்லினராவுடைய இன எழுத்துக்கள் எல்லாமே ரா, ரி, ரூ, ரை, அந்த எல்லாமே அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 விதிகள் இப்போ பார்த்துருக்கோம். ரகரமை அதோட வர்க்கத்தோடு சேர்ந்து வரும். சிம்பிளாக சொல்லணும்னா அதோட எடுத்துக்காட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாவே நமக்கு அந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ குற்றம்ங்கிற வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்குது, இல்லை நெற்றிங்கிற வார்த்தை ஞாபகம் இருக்குன்னா எனது அதாவது நம்மளுடைய வல்லின ரகரம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதோட இனம் தான் பக்கத்தில் வரும். அதுக்கப்புறம் நகரம் வந்துச்சு அப்படின்னா வல்லின ராவோட இனங்கள் தான் வரும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ரகரமேனும் தமிழ் சொற்களில் முதலெழுத்தாக வருவதில்லை. ரகரத்தை முதலெழுத்தாக உடைய சில வட சொற்கள் தமிழில் வழங்குவது உண்டு. இதில் பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு பாருங்களேன், ரங்கன், ரோமம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இடையினரால் எந்த ஒரு எழுத்துமே தமிழில் ஆரம்பிக்காது முதலெழுத்தாக. அப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வடமொழி சொற்களாக மட்டுமே இருக்கும். அப்படி அந்த மாதிரி ரால ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த வடமொழி சொல்ல தமிழ்மொழி சொல்லாக மாற்றுறதுக்காக 3 எழுத்துக்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது அ, இ, ஓ. இந்த 3 எழுத்துக்களில் எது அந்த இடத்துல சூட்டபுளாக இருக்கோ அந்த எழுத்தை அங்கே நம்ம போட்டு, இப்போ அரங்கன், உரோமம் அந்த மாதிரியெல்லாம் எழுதுவாங்க இல்லையா, அப்படி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரமேஷ் அப்படின்னு இருக்குன்னா முன்னால் ஈ போடுவாங்க. ராகவ், ராவணன், ராமன், அந்த மாதிரி இடத்துலலாம் முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா ஈ போடுவாங்க. ராஜேந்திரன், அந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கா தெரியும். ஸோ அதுக்கு அடுத்த விதி, ரகரமை ஒரு சொல்லின் ஈற்றெழுத்தாக கண்டிப்பாக வராது, ஆனால் ரகரமை ஈற்றெழுத்தாக வரும். இப்போ நீர், தேர், மலர், ஆசிரியர் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஈற்றெழுத்து என்னவா வந்திருக்குன்னா நம்மளுடைய இடையின எழுத்தான ரா தான் வந்திருக்கு. ஆனால் நம்மளுடைய வல்லின ரகரம் வராது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈற்றெழுத்து அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் ஈற்றெழுத்தாக நம்ம சொல்ல முடியாது. கடையெழுத்துன்னு சொல்லுவாங்க சில. அப்போ கடையெழுத்தும் ஈற்றெழுத்தும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஈற்றெழுத்து வேறு, கடையெழுத்து வேறு, கடைசி எழுத்து வேறு. இது 3த்துக்குமே வித்தியாசம் இருக்குது. புணர்ச்சி விதிகள் வரும்பொழுது நம்ம அதை தெளிவாக பார்க்கலாம். ஈற்றெழுத்துன்னு ஏன் இதை சொல்கிறாங்க, கடைசி எழுத்துன்னு சொல்லாமல், கடையெழுத்துன்னு சொல்லாமல் அப்படிங்கிறத நம்ம புணர்ச்சி விதிகள் படிக்கும்போது நம்ம அதில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம கற்றுக்கலாம். ஸோ இது வரைக்கும் 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரகரம் அதோட மெய்யெழுத்தான தன் வர்க்கத்தோடு தான் வரும். அதே மாதிரி ரகரம் நகரத்துக்கு மெய்யெழுத்துக்கு பின்னால் தான் வரும். அதுக்கப்புறம் எந்த ஒரு தமிழ் சொல்லுமே இடையினரால் ஆரம்பிக்காது. அப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக தமிழ் கிடையாது, வடமொழி சொல்லாக மட்டும்தான் இருக்க முடியும். அதை தமிழ் சொல்லாக மாற்றணுமா 3 எழுத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆ, இ, ஓ. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரகரமை ஒரு சொல்லோட கண்டிப்பாக ஈற்றெழுத்தாக வராது. அதுவே இடையின ரகரம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈற்றெழுத்தில் வரும். எடுத்துக்காட்டு ஆசிரியர். அடுத்தது நகரமையை ஈற்றிலுள்ள மொழிகளும், இங்கே பாருங்கள், அதே மாதிரி லகர மெய்யை ஈற்றிலுடைய மொழிகளும் வள்ளெழுத்தை முதலாக, வள்ளெழுத்துன்னா என்னது, கசட தப்பற. இந்த இடத்துல காவோட இதுவா இனமா கு, பாவோட இனம் போ. ஸோ கசட தப்பரில் வர அந்த எழுத்துக்கள் வள்ளெழுத்தை முதலெழுத்தாக உடைய மொழிகளோடு சேரும் பொழுது
ஈற்று நகர, ஈற்றுனா இந்த நகர, லகர, ஈற்று நகர லகர மெய்கள் ரகர மெய்யாக மாறும். ரகர மெய்யாக மாறும். இப்போ பொன் கூட்டல் கொல்லன் இப்படி பார்க்கும்போதே வந்துட்டு இதில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நகரமை இருக்கும், இல்லைன்னா லகரமை இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டல் குறிக்க அடுத்தது பார்த்தோம்னா ஆரம்பிக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும், வல்லின வர்க்கங்களாக இருக்கும், காசா தாப்பாவோட வர்க்கங்களாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னவா அது வந்துட்டு திரியும் அப்படின்னா நகரம் ரகரமாகவும் லகரம் ரகரமாகவும் திரியும். ஆனால் இடையின ரகரம் மெய்யாக மாறமாட்டா. ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? பொன் கூட்டல் கொல்லன் பொற்கொல்லன், அவன் கூட்டல் கூ அவர்க்கு, பல் கூட்டல் பொடி பற்பொடி. இது புணர்ச்சி விதிகளில் வரும், அங்கேயும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்து ரகரமைக்கு பின் காசா ப ர என்னும் இந்நான்கு வர்க்க உயிர்மைகளே வரும், மற்றவை வரமாட்டா. வல்லினராக்கு அப்புறம் கண்டிப்பாக காசா பாரா அப்படிங்கிற வந்துட்டு அந்த எழுத்துக்கள் மட்டும்தான் உயிர்மை மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. இங்கே வந்து சொன்னோம் இல்லையா அதனுடைய வர்க்கங்கள் வரும்னு, அந்த வர்க்கங்கள் எதுவாக மட்டும்தான் வரும், எதுவாக மட்டும்தான் வரும், காசா பாரா. காசு இருந்தால் பறக்கலாம், அதுதான் காசா பற, காசா பற. ஸோ எடுத்துக்காட்டு நிற்க, முயற்சி, வெறுப்பு, உற்றார், இதெல்லாம் சொல்லலாம். பாருங்களேன், ஃபஸ்ட்டு ரகர மெய் எழுத்து இருக்குயா, அதுக்கு பக்கத்தில் கா வந்திருக்கு. முயற்சியில் ரகர மெய் எழுத்தில் சி வந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த இயற்கு பக்கத்தில் பாவோட இனம் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ராவோட இனம் வந்திருக்கு. அடுத்தது இடையின ரகர மெய்க்கு பின் காசா த ந ப ம வ ய ஞ ஞ என்னும் 10 வர்க்க உயிர்மைகளும் வரும், மற்றவை வாரா. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரகரமைக்கு பின்னால் என்ன வரும் அப்படின்னா காசா பாரா வரும். இதில் வந்துட்டு மற்றது எதுவும் வரா, மற்ற எழுத்துக்களை வரும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எழுத்துக்கள் எப்படி அப்படின்னா காசா தானா பாமா வாய ஞான்யா, அவ்வளோதான். காசா தானா பாமா வாய ஞான்யா, இந்த 10 வர்க்க உயிர்மை எழுத்துக்கள். ஸோ ரகரமைக்கு பின்னால் எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் வரும்? 4. அதுவே இடையின ரகரமைக்கு பின்னால் 10. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் கடிது, வேர் சிறிது, வேர் ஞான்று, வேர் தீது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ரகரமை தனி உயிர் குற்றெழுத்தின் பின்னாவது தனி உயிர்மை குற்றெழுத்தின் பின்னாவது நில்லாது, ரகரமை அவ்வாறு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உ அப்படிங்கிறது என்னென்னா தனி உயிர் குற்றெழுத்து. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, உயிர் குற்றெழுத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு வல்லின ரா வந்திருக்கு, ஆனால் இடையின ரா வராது பார்த்தோம் அப்படின்னா. ஸோ எடுத்துக்காட்டு உற்றார் கற்றார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அர்ச்சனை, கற்பம், தற்பை, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஆக்சுவலாக வரவே கூடாது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வடமொழி சொற்கள் தான். தமிழ் சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அருச்சுனை, கருப்பம், தருப்பை அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெல்லின மெய்கள் கண்டிப்பாக ரகர மெய்க்கு பின்னால் மெய்யெழுத்து வராது, ரகர மெய்யுக்கு பின்னால் மெய்யெழுத்து வராது. ஆனால் உயிர்மெய் எழுத்து, இந்த இடத்துல இரு மிஸ் ஆகிடுச்சு, உயிர்மெய் எழுத்தே வரும். ரகர மெய்க்கு பின் மெய்யும் வரும், உயிரும் வரும். ஸோ இடையின ரகரத்துக்கு பின்னால் என்ன வரும், மெய்யெழுத்தும் வரலாம், உயிரெழுத்தும் வரலாம். ஸோ இங்கே பாருங்களேன், கற்கண்டு, கற்சிலை, கற்பம், சிற்பம், இந்த மாதிரி சொல்லலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்க்கும், இந்த இடத்துல மெய்யெழுத்து வந்திருக்கா, இருக்கு பக்கத்தில் இக்கு வந்திருக்கா மெய்யெழுத்து. ஆனால் மேலே பாருங்களேன், கற்கண்டு இருக்கு பக்கத்தில் ஏதாவது மெய்யெழுத்து வந்திருக்கா பாருங்கள். வல்லினம் மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் அந்த ரகரத்துக்கு பக்கத்தில் எந்த மெய்யெழுத்துமே வரல. கற்கண்டில் இரு மட்டும்தான் இருக்குது, கற்சிலை இரு, சிற்பமில் இரு. ஆனால் அதுவே இடையின ரகரமில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்க்கும், அயர்ச்சி, தேர்வு, இதில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த அயர்ச்சியில் இரு பக்கத்தில் இச்சு வந்திருக்கு, ஆர்க்குமில் ஆர் பக்கத்தில் இரு பக்கத்தில் இக்கு வந்திருக்கு. ஸோ ரகரம் வந்து ரொம்ப எப்படி சிறப்பு ரகரம் வந்து தமிழ் மொழிக்கே சிறப்பானதோ அந்த மாதிரி வல்லின ரகரம் வந்துட்டு தமிழ் மொழிக்கே சிறப்பானது. ஆனால் இடையின ரகரம் எல்லா மொழிகளுக்கும்னு சொல்கிறத விட பல மொழிகளுக்கு பொதுவானது.
ஸோ இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க, பிராமணர் அப்படிங்கிறத அந்த இடையினரகரம் வர ஒரு வார்த்தையை அது வடமொழியில் யூஸ் பண்ணுறாங்க. அலமாரி போர்ச்சுகீசியம், கரம் அப்படின்னா சூடு இந்துஸ்தானியில் யூஸ் பண்ணுறாங்களாம். பிரின்சிபல் அப்படின்னா ஹெட்டு தலைவர் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே இடையினரகர எழுத்து தான் வந்திருக்கு. எல்லாமே பல மொழிகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வல்லினரகரம் தமிழ் மொழியில் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஸோ ரகரம் வரப்பெற்ற சொற்கள் அழுத்தமான ஓசையினை உடையனவாக இருக்கும். இடையின ரகரம் வரப்பெற்ற தமிழ் சொற்கள் வன்மை ஓசையும் மென்மை ஓசையும் அல்லாத நடுத்தரை ஓசை உடையதாக இருக்கும். இதை நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை. ரகரம் அப்படின்னாவே அது வல்லினம்னா வன்மையாக தானே இருக்கும். ஆமாவா? மார்பிலிருந்து பிறக்கும், அப்போ வன்மையாக தான் இருக்கும். ரகரம் அப்படின்னா இடையினம்னா இடையினானதுக்கு நம்மளுடைய கண்டம்லேருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் எரள வளல இடையின எழுத்துக்கள். அப்போ அது வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் நடுத்தர ஓசை கொண்டதாக இருக்கும். ஸோ அந்த எழுத்து பிறக்கும் இடத்த வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ அதனால் இது நடுத்தர ஓசையே உடையதாக இருக்கும். சொல்லும் போதே வந்துட்டு நம்மளுடைய நெஞ்சு அதிரும். வல்லின எழுத்துக்கள் கசர தவறலாம் சொல்லும்போது, ஞனன நம்மனை சொல்லும்போது மூக்கில் இருந்து பிறக்கும். அதுவே இடையின எழுத்துக்கள் சொல்லும்போது நம்மளுடைய கழுத்து தான் நம்மக்கிட்ட அதிரும் பார்த்தோம் அப்படின்னா. கண்டம். எடுத்துக்காட்டு, அரு அப்படின்னா அருமை, அரு அப்படின்னா துண்டி. ஸோ ரெண்டுமே பார்க்குறது அரு அப்படிங்கிறது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி கேட்குது காதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதோட மீனிங் பாருங்களேன். அரு அப்படின்னா அருமை, அதுவே வல்லினரு வந்துச்சுன்னா துண்டி. அரை அப்படின்னா பாதி, அரை அப்படின்னா அடி. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஸோ இதில் எவ்வளோ வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கீழே லிஸ்டட் பண்ணியிருக்கோம். இதை தவிர கண்டிப்பாக வேறு வார்த்தைகள் கேட்க முடியாது, எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற ஒரு புத்தகமில் வந்துட்டு ரொம்ப அழகாக இந்த டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஃபுல்லுமே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸோ இது எழுதும்போது கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு நோட் போட்டு இதை எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. நம்ம பிரெயின் வந்து எழுதும்போது நல்லா ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்களேன், அறம் அதாவது இடையினரா, இது வல்லினரா. ஸோ அறம்னா ஒரு ஆயுதம், அறம்னா தருமம். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரம்போன்னு சொல்லுவாங்கள்ல, ரம்பத்தை வச்சு அறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான் அறம்னு சொல்கிறாங்க, ஒரு ஆயுதம். அதுவே வந்துட்டு அறம் அப்படின்னா தர்மம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. சில வீட்டுக்கெல்லாம் நம்ம போனோம்னா அது அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு அதாவது கெடுதல் நினைக்காத அறத்தோடு வாழ்வாங்க. அதுதான் வந்துட்டு தர்மம். ஸோ அறம் அப்படின்னா என்னது, ஒரு ஆயுதம். அறம்னா தர்மம். அரமனை அப்படின்னா அரசனோட வீடு. அதுவே வல்லினராக வந்துச்சுன்னா தர்மசாலை. அந்த இது பார்த்திங்கனாவே அறம் அப்படிங்கிறத வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம். அரமனைனா தர்மசாலை. ஸோ அடுத்த வேர்டு அரி அப்படின்னா விஷ்ணு. இது நமக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும். அரி அப்படின்னா அறிதல், அதாவது தெரிஞ்சு கொள்வது. நமக்கு வந்துட்டு எதனா இன்ஃபர்மேஷனை வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அறிவை அப்படின்னா பெண். அறிவை தெரிவை பேதை பெதும்பை படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அறிவை. அறிவை அப்படின்னா அறிவாய். அரு அப்படின்னா அருமையான, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது. அரு அப்படின்னா அறுத்தல். ஒரு காய்கறியாக அறுக்கிறதோ இல்லை ஒரு செடியை வந்துட்டு அறுக்கிறதோ அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்கிறது தான் துண்டி. அருகு அப்படின்னா அருகி வருது, இந்த சமீபமாக இது அப்படிங்கிறது தான் அருகு அப்படிங்கிறது சமீபம். அருகில் அப்படிங்கிற அருகில் வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அருகில் அப்படின்னா சமீபத்தில் வா, அதாவது சமீபம் கிட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறது. அருகு அப்படின்னா அருகம்புல். அருந்து அப்படின்னா சாப்பிடு. இப்போ வந்துட்டு எதாவது நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம வந்துட்டு பால் பருகு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மருந்து அருந்து அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அருந்து விழுதல். ஏதாவது கயிறு கட்டியிருக்கோம் அருந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அருந்து அறுபட்டு. அருவின்னா மலையிலேருந்து கொட்டுற அருவி. இந்த அருவி வந்து அறம் செய்கிறது. அறை அப்படின்னா இது பாதி, ஹாஃப். அறை அப்படின்னா வீட்டில் இருக்க ஒரு ரூமை இல்லைன்னா கன்னத்தில் அரைகிறோம் இல்லையா, அந்த அறை. அலரி அப்படிங்கிறது ஒரு வகை பூ. அலரி அப்படின்னா நல்லா கதறது.
ஆற அப்படின்னா நிறைய இருக்கிறது. ஆற அப்படின்னா நம்ம ஆற வைக்கிறது, தணித்தல், அதோட சூடை தணிக்கிறோம். ஆரல் அப்படிங்கிறது ஒரு வகை மீன். ஆரல் மீன் மேட்டூர் சைடு அதிகமாக கிடைக்கிற ஒரு மீன் ஆரல் மீன். ஸோ இந்த ஆரல் அப்படின்னா ஆறி போகிறது, தணிகிறது. இர அப்படின்னா யாசித்தல், இரத்தல். இர அப்படின்னா கட சாகு, இரத்தல். இறகு அப்படின்னா என்னென்னா ரகு அரசன், அவரை தான் வந்துட்டு அந்த ஈ வந்துட்டு இது ரகு ஆக்சுவலாக அது முன்னால் ஈ போட்டு அது ரகுன்னு சொல்லி தான் நம்ம படிக்கணும். இறகு அப்படின்னு படிக்கக்கூடாது. ஸோ ரகு அரசனை மென்ஷன் பண்ணுது. இறகு அப்படின்னா பறவையின் இறகு. இறங்குன்னா மனம் இறங்குறது. ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கூட கோவமாக இருந்தோன்னா மனம் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மனம் இறங்கு. இறங்கு அப்படின்னா படிக்கட்டிலேருந்து கீழே வா அப்படின்னு சொல்கிறது. இரத்தல் பிச்சை எடுத்தல். இரத்தல் சாதல் கடத்தல். இறப்புன்னா யாசித்தல், அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இர யாசி, இர சாகு. இறப்புன்னா சாதல். இரவுன்னா தெரியும் நமக்கு, ராத்திரி. அதுவும் இல்லாமல் இரத்தல் இன்னொரு மீனிங் இருக்குது. இரவுன்னா சாதல். இரு அப்படின்னா உட்கார்றது. இருத்தல் அப்படின்னா இன்னொரு மீனிங் என்னது, உட்காரு அப்படின்னு சொல்கிறது. இரு அப்படின்னா ஒடி இல்லைன்னா வடிகட்டு. அதாவது நம்ம சாதம்லாம் வந்துட்டு தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இருத்து கொடுங்களேன், அதில் தண்ணி இருக்குது காய்கறியில், இருத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த இரு தான் இருத்து கொடுத்தல், வடிகட்டு. இருக்குது அப்படின்னா ரிக்வேதத்தை அவங்க தமிழாக்கம் பண்ணி இருக்குது. ஏன்னா ரீன் வந்துச்சுன்னா அது வடமொழி சொல்ல, தமிழில் வந்துட்டு ஈ போட்டு அது தமிழ் மொழியாக மாற்றிருக்காங்க. இருக்குது அப்படின்னா ரிக்வேதம் தான், வேதங்களுள் ஒன்று. இருக்குது அப்படின்னா நல்ல இறுக்கமாக கட்டுங்க அந்த கீரைக்கட்டை அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அழுந்த கட்டு. அடுத்தது இருப்பு அப்படின்னா நிலைமை. இப்போ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கல்ல, கடைகள்லாம் போனோன்னா இப்போ சோப்பு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இன்னும் நம்ம ஷாப்புக்கு எவ்வளோ வேணும், அந்த மாதிரி கேட்குறது அந்த இருப்பு. இந்த இருப்பு வந்துட்டு குடியிருப்பு, அந்த மாதிரி குடியிறை. அடுத்தது இரும்பு அப்படின்னா நம்மளுடைய ஒரு மெட்டல், இரும்பு, அயன். இந்த இரும்பு வந்துட்டு சிறு ஒரு குட்டியோண்டு ஒரு மலையை குறிக்குது. இறை அப்படின்னா ஆகாரம், ஒளி. இறைனா வரி. அந்த காலத்தில் இறை வசூலித்தல் தான் சொல்லுவாங்க. இறைனா வரி, இல்லைன்னா அரசன். ஈர்னா ஈர்க்கிறது, இழுத்தல். ஈறு அப்படின்னா இறுதி, முடிவு கட்டுறது. உரல் அப்படின்னா உரல், நம்ம குத்துறோம் இல்லையா அது. இது வந்து அடைதல், ஒரு முடிவை வந்துட்டு நம்ம ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னா அதை அடையிறோம் இல்லையா, அதுதான் உரல், அடைதல். உறவு, மனசில் வந்து உரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவு அப்படின்னா வலிமை. உறவுன்னா நம்மளுடைய சொந்த பந்தங்கள். உரின்னா மர உரி, அதாவது மர உரின்னா அந்த மரத்தாலான பட்டைகள் இதெல்லாம் தரிச்சிட்டு வருவாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு, அதுதான் மர உரி, பட்டை. இந்த உரி வந்து பண்டம் வைக்கும் தூக்கு. கிருஷ்ணன்லாம் வெண்ணெய் சாப்பிடுவாருன்னு சொல்லி உரியில் தூக்கி தயிர் இதெல்லாம் வச்சுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய பூனை இதெல்லாமே வந்துட்டு ஏறி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா உரியில் கட்டி வச்சுருவாங்க அந்த பண்டங்கள் எல்லாமே. ஸோ அதுதான் வந்து பண்டங்கள் வைக்கும் தூக்கு. அதுக்கு வந்துட்டு வள்ளினறி வர உரி. உரிய அப்படின்னா எனக்கு உரிமையானது, எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறது. உரிய அப்படின்னா உறிஞ்சுதல். உரு அப்படின்னா உருவம். உருன்னா பொறுத்து. உருக்குன்னா இலகசை. உருக்குன்னா கோபித்தல். உருமு இடி. உருமுன்னா கர்ஜித்தல். உருவின்னா நாயுருவி செடி. உருவி அடையச்சை. உரை அப்படின்னா சொல்லுதல், தேய்தல், அதாவது உரைத்தல், அதாவது உரைக்கல்லை வச்சு தேய்ப்பாங்க இல்லையா தங்கத்தெல்லாம், அதுதான் தேய். உரை அப்படின்னா என்னது, பை, ஒரு கவர் போடுறோம்ல அதுதான் பை. ஊறு அப்படின்னா நகர இல்லைன்னா பரவுறது. ஊரன்னா சுரக்கிறது ஒரு இடத்துல இருந்து. எரி, இது வந்துட்டு ஆக்சுவலாக அதையே வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா டைப் பண்ணுறப்போ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. எரி அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலாக மேலே இருக்கிறதையே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா காப்பி பண்ணி நாங்கள் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எரி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தீ, அதாவது நெருப்பு வரும், எரிதல். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கோங்க. இது வந்து தீ வரும் இந்த இடத்துல. எரின்னா தீ வரும். எரின்னா வீசுதல், எரியிறது, ஒரு பந்தை வந்து வீசுறது, அதுதான் எரிதல். ஏரினா ஒரு பெரிய நீர்நிலை பகுதி, அதாவது பெரிய குளம். ஏரினா மாடி மேலே ஏறுறது. ஒருன்னா ஒன்றே ஒன்று. ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல், கோபித்தல், அந்த மாதிரி. ஒருன்னு வந்தாவே அந்த தண்டிக்கிறத பற்றி வரும். இந்த ஒருத்தல்னா ஆண் யானை. கரன்னா கர வருடம், தமிழ் வருடமில் ஒரு வருடம், ஒளி அர்த்தம். அதாவது இது என்னதுன்னா லைட்டுக்கு வர ஒளி. கரை வந்து பால் கறக்கிறது, பால் கறத்தல்.
கறின்னா யானை ஒன்று குறிக்கும், இன்னொன்று அடுப்பு கறி, இன்னொரு கறி காய்கறியை குறிக்கும், இன்னொன்று கடித்தல். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, ஏன்னா நிறைய சொற்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கே படித்தா புரியும், நீங்கள் பொறுமையாக படிச்சிங்க அப்படின்னாவே புரியும். நம்ம கொஞ்சம் அது என்னன்னு மட்டும் பார்த்துடலாம். கருத்து அப்படின்னா எண்ணம், கருத்து அப்படின்னா கோபித்து, கருப்பு அப்படின்னா பஞ்சம், கருப்பு கருமை நிறம், கருவல்னா கருகி போயிடுச்சுல்ல அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் கருப்பானது. கருவல்னா கோபித்தல். கருவி அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஆயுதம். கருவின்னா கோபித்து. ஸோ கருகிறது இது எல்லாமே பாருங்களேன் கோபித்து தான் அதிகமாக வரும். கரை அப்படின்னா கரையோரம், கரை அப்படின்னா ஒரு குற்றம், மாசு. கரையான்னா கடற்கரையில் உள்ளவன், கரையான் அப்படின்னா செல். அதாவது கடற்கரையில் உள்ளவன் அப்படின்னா இந்த மீன் பிடிப்பவங்க இல்லையா, கரை அதாவது கரை வலையை வந்து இழுப்பாங்க. அந்த இப்போ கூட நிறைய பேர் கரை வலை வச்சு மீன் பிடிக்கிறாங்க, அதுதான் கரையான். கவர் அப்படின்னா அபகரித்தல், கவர்தல். ஏதாவது நகையெல்லாம் போட்டு போகிறாங்க அப்படின்னா கவர்ந்து செல்வது. அந்த காலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா பசுமாடுகள் எல்லாம் கவர்ந்து செல்வாங்க இல்லையா, அந்த கவர், அதுதான் அபகரி. கவர் அப்படின்னா சூதாடுற ஒரு கருவி. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல, என்ன கருவி அது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். காரல் அப்படிங்கிறது ஒரு வகை மீன். முன்ன வந்து ஆரல்னு ஒரு மீன் பார்த்தோம், இது காரல் அப்படிங்கிறது ஒரு வகை மீன். காரல் அப்படின்னா காரி உமிழ்தல், கால் கூட்டல் தல். கார் மேகம் சேர்ந்தே நமக்கு தெரியும் இல்லையா. காரு அப்படின்னா கொழு அப்படின்னு அர்த்தமா. கிரி அப்படின்னா மலை, கிரி அப்படின்னா பொய் இல்லைன்னா வழி. இதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த வார்த்தை. இப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தனியாக நம்ம ஹைலைட் பண்ணிவிட்டு நம்ம 2-3 தடவை ரிப்பீட் பண்ணி படிச்சுட்டு முன்னால் தனியாக அந்த வார்த்தையை மட்டும் நம்ம எழுதி வச்சுட்டு படிக்கலாம். கீரிப்பிள்ளை, கீரினா ஒரு வகை பிராணி, கீரினா கிழித்தல். குரங்கு வந்து ஒரு வானரம், குரங்கு தொடை. குறிஞ்சி ஒரு ராகம், குறிஞ்சி செம்மொல்லி. குரத்தி அப்படின்னா தலைவி, குரத்தினா குறிஞ்சி நில பெண். குரம் குழம்பு, குரம் குரச்சாதி குறி. குறவர் பெரியோர், குறவர் ஒரு வகை சாதியினர். குரு ஆசான், குரு குறுகிய. குறுகு நாரை, குறுகு சமீபி. இந்த குறுகு நாரைலாம் நம்ம தமிழ் படிக்கும்போது படிச்சிருக்கோம். குறைனா குறைத்தல், ஒளி. குறை குறைவு, கூற நிறைய, கூற அப்படின்னா சொல்கிறது. கூரிய கூர்மையான, கூரிய சொல்லிய. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை, கூரை கூரப்புடவை. கோரல் விரும்புதல், கோரல் கொள்ளுதல். சாறு சார்ந்திரு, சாறு ரசம். ஏதாவது ஒரு பழத்துலேருந்து பிழையும் போது வருது இல்லையா, அதனுடைய பழ ரசம், அதுதான் சாறு. சிறை அப்படின்னா தலையை சிறை, நம்மளோட தலை தான். சிறைனா காவல். சுறா, சோமபானம் சுறாபானம்லாம் சொல்லுவாங்களா அந்த காலத்தில். சுறா அப்படின்னா கல், அது ஒரு போதை தரும் ஒரு பானம். சுறா அப்படின்னா ஒரு வகை மீன். சுருக்கு சுருங்க செய், சுருக்கு அப்படின்னா வேகமாக பண்ணுங்க, விரைஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. சுரை அப்படின்னா ஒரு வகை செடி கொடி. சுரைனா கொத்தான் செடியாம், அது என்னன்னு தெரியல. சுவர் அப்படின்னா மதில், சுவரு அப்படின்னா வற்று. சூரல் பிரம்பு, சூரல் குடைதல். இது ரெண்டுமே பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூரல்னா பிரம்பு, சூரல்னா குடைதல். சூரன் அப்படின்னா வீரன் சூரியன். சூரன் மூஞ்சுரு. செரித்தல்னா சீரணித்தல், செரித்தல் நெருக்குதல். செரு போர், செரு வயல். நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும், கொஞ்சம் தான் நமக்கு தெரியாதா இருக்கும், அதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். சேரல் அப்படின்னா கிட்டல், சேரல்னா செல்லுதல். சொறின்னா பொழிதல். பூச்சொரிதல் விழா நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாரியம்மன் பண்டிகைலாம் போட்டால் அப்போலாம் வந்துட்டு பூக்களை வந்துட்டு நம்ம மழை மாதிரி பொழியிறது, அதுதான் வந்துட்டு சொரிதல். சொறி அப்படின்னா ஒரு வகை நோய், அதாவது இந்த சொறி சிறங்குகள் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. சோறு அப்படின்னா சோர்வாக இருக்குது, அதுதான் தளர்வு. சோறு அப்படின்னா சாதம் சாப்பிட்றது. தறி அணிந்துக்கொள், அதாவது இந்த விபூதியை தரிச்சிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதுதான் அணிந்து கொண்டு வர்றது, அதுதான் வந்துட்டு தரித்தல். இல்லைனா இந்த ட்ரெஸ்ஸை தரிச்சிட்டு வாங்க அந்த மாதிரி அந்த அந்த காலத்துலலாம் பேசுவாங்க இல்லையா, அதுதான் தறினா அணிந்துக்கொள். தறினா வெட்டுதல். திரைனா அலை, திரைனா கப்பம் கட்டுதல். திரை வரி வட்டி கிஸ்தி அப்படின்னு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுவார் இல்லையா, அந்த திரை, அதுதான் கப்பம். ஒவ்வொரு ராஜாவும் இவ்வளோ கட்டணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைலாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரைனா அலை, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. யார் சொன்னது?
நம்மளுடைய ஔவை. ஸோ திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. துறவு அப்படின்னா கிணறு, துறவு அப்படின்னா துரத்தல், துரத்தல் அப்படின்னா செலுத்துதல், துரத்தல் அப்படின்னா நீக்குதல். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை விடணும், துறக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். துரு இரும்பில் பிடிக்கும் துரு, துரு நெருக்கு, துருவல் தேடுதல், துருவல் நெருங்குதல். துறை தலைவன், துறை நீர்த்துறை இல்லைன்னா வழி. தூர் வண்டல் நிரப்பு, தூறு அப்படின்னா நம்ம மேலே ஒரு பழிச்சொல் சொல்கிறது. தெரித்தல் தெரிவித்தல், தெரித்தல் துள்ளுதல். தேர ஆராய, தேர தெளிய. தேர் அப்படின்னா ரதம், தேரு தெளிவு அடை. நரா அப்படின்னா பழம் கன்றுதல், பழம் கண்ணி போகும் இல்லையா, அதுதான். நரா அப்படின்னா இதுவும் ஒரு பானம், சோமபானம் சுறாபானம் மாதிரி நரா. நறுக்கு நசுக்கு, நறுக்கு துண்டி. நரை வெண்மயிர், நரை வாசனை. நிறுத்தம் நடனம், நிர்தாலயா அப்படின்லாம் இப்போ இந்த டான்ஸ் அகாடமிக்கெலாம் பேர் வச்சுருப்பாங்க, நிர்தாலயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படின்னா என்னென்னா டான்ஸ் அகாடமிக்கு தான் அப்படி தமிழில் வந்துட்டு அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. நிறுத்தம் அப்படின்னா நடனம், நிறுத்தம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது, நிறுத்துதல். நிறை அப்படின்னா வரிசை, அதாவது ரோ. நிறை அப்படின்னா நிறைவு. நீர்னா ஜலம் தண்ணீர், நீர் விபூதி திருநீர். நெறி அப்படின்னா நொறுக்கிறது, நெறினா வழி நீதி. பரந்த அப்படின்னா பரவிய, பரந்தன்னா பறக்கிறது. பறவைனா கடல், பறவை அப்படின்னா பட்சி. பரினா தாங்கு குதிரை, பரினா பிடுங்கிறது. இன்னொன்று வந்து பொன் பரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரி மீனிங் பை. பறைனா பார்வதி, பறை தம்பட்டம். பாறை கடப்பாறை, பாறை கற்பாறை. பிரதேசம் இடம், பிரதேசம் அந்நிய நாடு. பிறை மோர் பிறை, இது என்ன அப்படின்னு மீனிங் எனக்கு தெரில. பிறை அப்படின்னா இளஞ்சந்திரன். புரணி அப்படின்னா ஊன், ஊன்னா நம்மளுடைய சதை. புரணி அப்படின்னா புறங்கூறுதல். புறம் அப்படின்னா பட்டணம். இப்போ காஞ்சிபுரம் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நகரப்பகுதிகளை வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து அந்த காலத்தில் பட்டணம், அதாவது சிட்டியை தான் அப்படி சொல்கிறது, பட்டணம். புறம்னா பக்கம், இந்த பக்கமாக வாங்க, அந்த பக்கமாக. கரம் சிரம் புறம் நீட்டாதீர், வெளிப்பக்கம், வெளிப்பக்கம் நீட்டக்கூடாது. கரம் சிரம் புறம் நீட்டாதீர், அதாவது நம்மளுடைய கைகளையும் தலையையும் இந்த பக்கம் நீட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புறவுன்னா காத்தல், திணை காத்தல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருக்கும் இல்லையா, புறவு காத்தல், அதுதான் அது சொல்கிறாங்க, காத்தல். புறவுன்னா புறா. பெரு பெரிய, பெரு அடை. பேர்னா பெயர், பேரு புண்ணியம். பொறினா நெற்பொறி, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த பொறி. பொறினா மெஷின்ஸு, இயந்திரம். பொறித்தல்னா பொரிய செய்கிறது, வடகம்லாம் பொறிக்கிறாங்கள்ல அது. பொறித்தல்னா ஏதாவது சிலையில் வந்துட்டு நம்ம எழுத்துக்களை வந்துட்டு பொறிக்கிறது, முத்திரை செய்கிறது, அந்த மாதிரி சிலை சித்திரம் எழுதுதல். பொறுன்னா சண்டை போடுதல், பொறுன்னா பொறுமையாக இருக்கிறது. பொறுப்புன்னா மலை, பொறுப்புன்னா கடமை. மரம்னா விருட்சம். மரம் கோபம், பாவம், வீரம். நமக்கு வீரம் மட்டும்தான் தெரியும், இன்னொன்று பாருங்களேன், பாவம்னு இருக்குது, கோபம் பாவம். மரல், மரல் மஞ்சு, ரொம்ப பயந்து போய் பார்ப்பாங்களா, அதுதான் ஏன் மரல்ற அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் மரல் மஞ்சி. மரல்னா யமன். மரினா சா, மரினா ஆட்டுக்குட்டி. மருனா வாசனை, மறிக்குழந்து ஞாபகம் வச்சுக்கலாம், மருனா வாசனை. மருனா மறுத்தல் குற்றம். மருகல் அப்படிங்கிறது ஒரு ஊர். மருகல்னா சுழலல். மருகி மருமகள், மருகி மயங்கி. மருகு அப்படின்னா மகர் வாழை. மருகு அப்படின்னா நெடுந்தெரு. மறுவல் பொருந்துதல், மறுவல் கஸ்தூரி மிருகம். அப்படிலாம் இருந்திருக்கா என்னன்னு தெரியல. மாறி மழை, மாறி மாறுதல் அடைந்து. முறினா ஒடித்தல், முறினா தளிரும். ரெண்டுக்குமே பாருங்களேன், இது ஒடிக்கிறது, இது தளிர்ந்து வர்றது. முறுக்கல் அப்படின்னா உருக்குதல். இந்த முறுக்கல்னால் நம்ம ஒரு குச்சியை எடுத்து இல்லை வந்துட்டு துணியெல்லாம் பிழியறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் திருகுதல். முறுக்குன்னா கல்யாண முருங்கை மரம். முறுக்கு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற முறுக்கு, தின்பண்டம். மெய்யுரைனா உண்மை சொல், இன்னொரு மெய்யுரை வந்து கவசம். வருத்தல் துன்பப்படுதல், வருத்தல் காய்களை வருத்தல். வரை மலை, வரை துவட்டற்கரி.
வர்க்கம் இனம், வர்க்கம் குதிரை கயிறு, விறகு தந்திரம், விறகு விறகு கட்டை, விரலி நீண்ட விரலினை உடையவள், விரலின கருத்து வெளிப்பட நடிப்பவள், விரல் கைவிரல், விரல்னா வலிமை, விரைத்தல் அப்படின்னா விதைக்கிறது, நம்ம விதையெல்லாம் வயலில் போடுவோம் இல்லையா அது, விரைத்தல்னால் மரத்து போகுது, என் கை கால்லாம் மரத்து போச்சு அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் விரைச்சி போச்சு அப்படி சொல்லுவாங்கள்ல அதுதான். வீரினா காளி, வீரினா ஓங்கி, வெறு பயம், வெறு வெறுப்படை, வேர் மரம் முதலியவற்றின் வேர், வேறு அப்படின்னா மற்றவங்க, பிரிது. ஸோ அவ்வளோதாங்க. இதை தவிர கண்டிப்பாக நம்ம டிஎன்பிசியில் வேறு எடுக்கவே முடியாது. எல்லா ரகர வேறுபாடுகளும் நம்ம சொல்லிட்டோம், அதுக்கான சொற்களும் நம்ம சொல்லியாச்சு. இதை வந்துட்டு ஒரு ஸ்லைடில் பார்த்தோம்னா ஒரு பேஜில் 10 சொற்கள் விதமாக தான் நான் கொடுத்துருப்பேன். இதை நம்ம தெரிஞ்ச சொற்களை வந்துட்டு எது எதுன்னு டிக் பண்ணிக்கோங்க. தெரியாத சொற்கள் எது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பேஜில் எது இருக்குது. இப்போ ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் தெரியாத சொற்கள் வந்து ஒரு 4-5 வார்த்தைகள் இருக்கும், அதை மட்டும் நம்ம படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஈஸியாக இருக்கும். விட்டுட்டு போயிடாதீங்க, இந்த டாபிக் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குன்னு. ஏன்னா தமிழில் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுடைய ரேங்கை ஒரு 1000 பேர்த்துக்கு முன்னால் நம்மளை முன்னோக்கி நம்மளை வந்து கொண்டு போகும். அதனால் தமிழ் இலக்கணம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுலபமானது. ரொம்ப கற்றுக்கும் போது ரொம்ப ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் கற்றுக்கோங்க. இது படிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக படிக்காதீங்க. ஒரு விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம், பின்னால் நம்ம அரசு அதிகாரியாக ஆகும்போது நமக்கு கீழே இருக்கவங்க வந்து தப்பாக எழுதும்போது நம்ம அந்த டிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கடிதங்களை வந்து நம்ம திருத்துற அளவுக்கு நமக்கான தமிழ் புலமை கண்டிப்பாக நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு தெரியாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது பரீட்சைக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ நல்லா பொறுமையாக படிங்க, ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எழுத்துக்கள் வந்து வீடியோ டைம் லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நம்ம பொறுமையாக ரீட் பண்ணேன். அது நீங்களே படிச்சிங்க அப்படின்னா மீனிங்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். சில இதுக்கு வந்துட்டு தெரியாததும் இருக்கும், அதை வந்துட்டு நம்ம தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நகர அதை முடிச்சிடலாம். புணர்ச்சி விதிகள் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தி டாப்பிக்கு. அது மட்டும் இல்லாமல் அது 2005 எடிஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம படித்தோம்னாவே அந்த புணர்ச்சி விதிகளை வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு கவர் பண்ணிடலாம். பிரித்தெழுதுக அப்படின்னா கண்டிப்பாக அதில் பிரித்தெழுதுக மட்டும் ஒரு 3 கொஷின் தான் வரும். புணர்ச்சி விதிகள்லேருந்து கண்டிப்பாக ஒரு 3 to 4 கொஷின், அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷினாச்சும் கண்டிப்பாக வந்துடும். ஸோ புணர்ச்சி விதிகள் வந்துட்டு அதில் நமக்கு புக்கில் இருக்க வார்த்தைகளை கொடுத்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். அது கொஞ்சம் நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பொறுமையாக நம்ம லீவ் டேஸில் அது நம்ம நடத்துவோம். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நோட்ஸ் எடுத்து படிங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்.